பரலோகத்தின் தேவனே, பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு தந்ததுக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையினால் இரக்கத்தினால் எங்களை பாதுகாப்பீராக. உங்கள் கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் பேசும்படியாக சொன்ன வேத வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, தெரியாத வார்த்தையை நான் பேச மாட்டேன். சங்கீதம் 23:1-2, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் மேய்ப்பரார், நாய் மேய்ப்பராக இருக்கார்? உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி தான், உங்கள் வீட்டுக்கு யார் மேய்ப்பனாக இருக்கணும்? கர்த்தர் தான் மேய்ப்பனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தாழ்ச்சி கிடையாது. இன்றைக்கி எந்த வீட்டில் பார்த்துக்கிட்டீங்களாலும் வீட்டுக்கு வீடு என்ன வச்சுருக்காங்க, 15,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா. பக்கத்து வீட்டுக்காரன் பட்னியாக இருந்தால் சோறு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைங்க. தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியை பட்னியாக இருந்தால் சோறு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் என்ன வச்சுருக்காங்க, வீட்டுக்கு வீடு நாய்ங்க. என்ன இருக்குது, ஒரு வீட்டை காவல் காக்கிறதுக்கு என்ன வச்சுருக்காங்க, நாய் தான். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் உனக்கு மேய்ப்பராக இருக்கும்போது உனக்கு தாழ்ச்சி கிடையாதுங்க. அது சொல்கிறாரு எரேமியா 31:14, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என்ன அழகாக சொல்கிறாரு தெரியுமா, என் ஜனங்களாக இருந்தால் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை நீ தேடும்போது உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவனுக்கு கர்த்தரை தேடுறோமா, நாயை நம்பி இருக்குமா? உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் தான் மேய்ப்பராக இருக்கணுமா, நாய் மேய்ப்பராக இருக்கணுமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா, நான் ஆந்திரா பகுதியில் தோரணங்களுக்கு போயிருந்தேன், வேணால் நான் உங்களுக்கு அந்த வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன், போய் பாருங்கள், போய் பார்த்துட்டு வாங்க. 2 நாய் வாயை ஆணி பழக்காது, நாயின்னு சொன்னாக்கே அழுது. எப்படி வச்சுருக்காங்க தெரியுமா, அதுக்கு ஒரு பேர் பத்துனுங்க, அழகான பேர் வச்சுருக்காங்க. அது இந்த பைபிள் பேர் பத்துனுங்க. அது வாயை திறக்குது, உருட்டி வாயில் சோறு வைக்காம திங்கு. ஐயோ, கட்டின புருஷனுக்கு சோறு கிடையாது, புருஷன்ட்டு ஒரே சண்டை தினமும், நீ எங்கேயா போய் சாவல அப்படின்னு அங்கே சண்டை தெலுங்குறாங்க. ஆனால் இவங்க யாருக்கு கொடுக்குறாங்க, வீட்டுக்கு யாரை வச்சுருக்காவே, முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று கட்டியிருக்காவே. ஏன் அந்த நாயை வாயை கட்டிட்டு ஒருத்தன் உள்ளே வர முடியாதாங்க? மரணவன் கள்ள பெரியவனா காப்பான் பெரியவனா? கள்ளத்தான் பெரியவன், காப்பான் பெரியவன் கிடையாது. இதெல்லாம் ஒருத்தரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க. வீட்டுக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்குன்னா வீட்டு வாசலில் நிலையில் கொண்டு உங்கள் வசனத்தை போடுங்க. வீடு ஃபுல்லாக வசனத்தை தான் போடணுன்னுட்டு எங்கே இருக்குது, உபாகமம் 11 19, 20, 21 இருக்குது. அந்த வசனத்தை என்ன செய்யணுமா, சுவரில், வீட்டில், ஜன்னலில், கதவுல எல்லா இடத்தையும் வசனத்தை போடணுன்றது. வசனம் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே திருட வந்தவங்க கூட திருட மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்குள்ள எத்தனை வாட்டி, ஒரு வாட்டி திருட வந்திருக்கான், 3 வாட்டி வந்திருக்கான். ஒரு வாட்டி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு சாவியை கொடுத்துட்டு போயிருந்தேன். தம்பி இந்த மாதிரி ஆகி போச்சுன்னாங்க, போனால் போயிட்டு போகுது, நான் வீட்டையா தூக்கிட்டு போகிறான். 2வது பாருங்க, கதவை உடச்சி போயிட்டான். அப்போ போலீஸ்காரர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் நேசரத்துலேருந்து, ஐயா உங்கள் வீட்டை உடச்சிட்டாங்க ஐயா. அப்படியா ஐயா? ஐயா உடச்சிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்கய்யா. அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டிங்களா? ஆமாம், எங்கள் ஊரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அந்த பணத்தை நீங்களே வாயில் போட்டுக்கிட்டீங்க, நீங்கள் எங்கே கொடுத்தீங்க? அதை கொடுக்கவே இல்லை. நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? நான் வீட்டுக்கு மேய்ப்பரை கர்த்தரை வச்சுட்டு போயிருக்கேனே. பாருங்கள், வண்டி சாவி இருக்குது, வண்டி ரெக்கமெண்ட் எல்லாமே இருக்குது, வீட்டுக்குள்ளே வீடு சாவி கூட இருக்குது. ஒன்றே அவன் எடுத்துகிட்டு போலங்க, நல்ல ஃப்ரிட்ஜில் இருந்த சாப்பாடை போட்டு நல்ல மீன் குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு போயிருக்கான். இன்னொருத்தன் வந்திருக்கான், வீட்டுக்குள்ளே உள்ள துணியெல்லாம் தூக்கி தூர போட்டு கதவை எட்டிட்டு போயிச்சிருக்கானுவேன். அது ஈட்டி மரத்தில் போட்டதுனால அது உடையலை. அதை நினைச்சிட்டு பூட்டுக்கெல்லாம் பிச்சுட்டு போயிட்டு வந்து என்ன செஞ்சுருக்கானுங்க, உள்ளே உட்காந்து ஒரு 500 ரூபா பணத்தை எட்டி போயிருக்கான். துணிமணி. இது என்ன வெளிநாட்டு திருடனா உள்நாட்டு திருடனா? வெளிநாட்டிலேருந்து வர்றான். ஆனால் ஒருத்தன் இந்த நல்ல சோத்தை சாப்பிட்டு எழுதி வச்சுட்டு போனான், சாப்பாடு நல்லா இருந்துட்டு. அவன் நம்ம நாட்டு திருடன் கிடையாது, அவன் வெளிநாட்டு திருடன். இப்படி நிறைய திருடர்கள் வீட்டுக்கு வரதான் செய்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்து எதை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், அவன் நினச்சா எதை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஒன்றே எடுக்காதபடி தேவன் பாதுகாத்து கொண்டது காரணம், கர்த்தர் எங்கள் வீட்டுக்கு மேய்ப்பராக இருக்கிறார், எங்களுக்கு தாழ்ச்சி இல்லாமல் இதுவரைக்கும் என்ன நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார், மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களை மரண பரியந்தம் ஏன் நடத்தலை? ஏன் உங்களை நித்தமும் நடத்தலை? அவர் அப்படி தான் சொல்கிறாரு, எஸ்ஐஆர் 58:11, உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களும் உன் ஆத்துமாக்கள் நிர்மலதாக்கி உன்னை வற்றாத நீரூட்டை போல. அப்போ உன்னை நித்தமும் ஏன் நடத்தலை? உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்காரா? அப்போ தான் நீதியின் பாதையில் நடத்துவார். அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்கிறான், ஆதியாகமம் 24:48, இதை நேர்வழியை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ சங்கீதம் 48:14 சொல்கிற, இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாகலை நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். அப்போ ஏன் மரண பரியந்தம் நடத்தலைங்க? உங்கள் வீட்டுக்கு கர்த்தரை வைங்க, யாரையும் வைக்காதீங்க, மனுஷனுடைய ஆலோசனை உள்ளே கொண்டு வராதிங்க. அதான் சங்கீதம் 37:5 சொல்லு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை உன் காரியங்களை வாய்க்க செய்வார். அப்போ உன் வழியை நினைச்சல கர்த்தருக்கு ஒப்புவிக்கலை,
கர்த்தருக்கு ஒப்புவிச்சு பாருங்கள், காரியங்களை வாக்கி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.